பொட்டேட்டோ கட்லெட் பிடிக்கும்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வேக வச்ச 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அது கூட பொடிசாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/2 கப் அளவு பிரெட் க்ரம் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் காரத்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், கலருக்கு காஷ்மீரி சில்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அதை தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மிக்சரை நல்லா ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையோட எட்ஜஸ் எல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் விரிசல் விடாது. இப்போ இதே மாதிரி நம்ம மீதி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டியை மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணதும் மறுபடியும் எடுத்து கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரெட் க்ரம்ஸ் உதிர்ந்து விழாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஹீட்டில் வச்சு கட்லெட்டை 2 சைடும் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்டியான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.